வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோட ஸ்பெஷல் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து நடப்பதற்கு முன்பே பல வெற்றியை கொடுத்துருக்குறேன். இன்று பார்த்தீங்கன்னா உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதல் உங்கள் அனைவருக்கும் தெரிவிப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தாண்டு ராசி பலனும் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். டாடா ஐபிஎல் 2026 இன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்ச் யார் வெற்றி தோல்விங்கிறது சொல்கிறேன். அதற்கு முன் இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 12 ராசி 12 லக்னத்துக்கும் உண்டான பலனை சொல்கிறேன். 100% பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்தை வச்சு தான் முழுமையாக சரியாக சொல்ல முடியும். இந்த பெயர்ச்சி புத்தாண்டு பெயர்ச்சி புத்தாண்டு பலன் இவை அனைத்தையுமே 25%க்குள்ளே தான் இருக்கும். மீதி முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் ஜாதகத்தை முதல்ல நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் உங்களை பற்றி உண்மை அதில் இருக்குது. இன்று பார்த்தீங்கன்னா மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு குரு பகவான் ஆதரவில் இந்த காலகட்டத்தில் திருமண யோகம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், தொழில் உயர்வு, நல்லது பல நன்மைகள் நடக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா குரு 3ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்ப்பது. அதுக்கப்புறம் ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சியில் உங்கள் பாக்கியாதிபதி உச்சம் பெறுறாரு. பாக்கியாதிபதி உச்சம் பெற்றாவே இந்த ஒரு வருடம் மிகப்பெரிய யோகம், அதிர்ஷ்டம், தொழில் உயர்வு, திருமணம் ஆகாத ஆண் பெண்ணுக்கு திருமண யோகம், புத்திர யோகம், உயர் பதவி யோகம், மிகப்பெரிய நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய வருஷம் இது. அடுத்து ரிஷப ராசி ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னா, இந்த ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருப்பதும் 11ஆம் இடத்துல சனி இருப்பதும் இந்த வருடம் மிகப்பெரிய யோகம் வெற்றிகள் உங்களுக்கு வாரி வழங்கும். அது மட்டும் இல்லாமல் ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுது. 3ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடத்தை குரு உச்சம் பெற்று பார்ப்பது மிக மிக பெரிய வெற்றி, பெரிய லாபம், தொழில் உயர்வு, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம், நல்ல நல்ல அதிர்ஷ்டங்கள், பெரிய பெரிய வெற்றி லாபங்கள் இது நடக்கும். குரு 11க்கு அதிபதி குருவே உச்சம் பெற்று 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அதில் சனி பகவானும் இருக்கும்போது பெரிய வெற்றி லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வருஷமாக அமையும். அடுத்து கடக ராசி அல்லது கடக லக்னம். இந்த கடக லக்னத்துக்கு இதுக்கு முன்பு 2.5 வருடம் அஷ்டம சனி நடந்து சனி பயிற்சி ஆன பிறகு 9ஆம் இடத்தில் சனி பகவான் வந்திருக்கிறார். குரு பார்த்தீங்கன்னா 12ல் மறைஞ்சு இருக்கு. பெரிய நன்மைகள் உங்களுக்கு 2023, 2024, 2025 இது வரைக்கும் பெரிய பெரிய நன்மை எதுவுமே நடக்கவே இல்லை. இப்போ ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு மிக பெரும் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. பெரிய பெரிய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கடன் இருந்தால் கடனை அடைச்சிடலாம். எதிரியாக உங்களுக்கு இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. எதிர்பாராத பெரிய பெரிய திருப்புமுனை வெற்றி, பெரும் பாக்கியம் பெறக்கூடிய இந்த வருஷம் ஜூன் 2க்கு பிறகு உங்களுக்கு அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023, 24, 25, 26, 27, 28 இது எல்லாம் 7ல் இருக்கும்போது சனி உங்களுக்கு சரியாக நன்மை தெரியல. இப்போ அஷ்டம சனி வந்திருக்கு. இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. இதில் சிம்ம லக்னமாக இருந்தால் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உங்களோட தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதும், 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை சனி பார்ப்பதும்,
பூர்வ புண்ணியம் 5ஆம் இடத்த சனி பார்ப்பதும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து தான் ஆகணும். இந்த டைமில் சிம்ம லக்னமாக இருக்கிறவங்களுக்கு தொழில் பாதிப்பு கொடுக்கும். வர வேண்டிய பணம் சரியாக வராது. குடும்பத்தில் சின்ன சின்ன தகராறு சண்டைகள் வரும். வயிறு சம்மந்தப்பட்ட எரிச்சலோ வள்ளியோ வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சிம்ம ராசி அஷ்டம சனி நடப்பதால் எச்சரிக்கை தேவை. ஆனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை தரும். ஜூன் 2க்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியோ அல்லது லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று 5க்கு அதிபதி அவர் 4ஆம் இடத்தை பார்க்கும்போது சுகத்தையும் தருவார். உயர் பதவி, திடீர் பதவி உயர்வு பெரும் நல்லது உங்களுக்கு நடக்கும் ஜூன் 2க்கு அப்புறம். இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கை வேணும், பயப்பட தேவையில்லை. அடுத்தது கன்னி ராசி அல்லது கன்னியா லக்னம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ல் ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகும் பொழுது மிகப்பெரிய வெற்றி லாபம் கிடைக்கும். சொந்த வீடு அல்லது சொந்தமாக வண்டி வாகனம் வாங்கும் யோகம் அதிகம் பெறும். இந்த வருஷத்தில் மிக பெரும் சுகமாக ஆனந்தமாக இன்பமாக இருப்பீங்க. திருமணம் ஆகாத கன்னி பெண் ஆண் இவர்களுக்கு திருமணம் கைகூடும் யோகமான வருஷம் இது. எதிர்பாராத நல்ல சுகபோகங்கள், நல்ல வெற்றிகள், பெரும் பெரும் வெற்றி லாபம் அதிகம் நடக்கும். கண்ட சனியும் நடக்குது, கொஞ்சம் எச்சரிக்கையும் தேவை. குரு பயிற்சி ஜூன் 2க்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம். உங்களுக்கு இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா சனி 6ல் வந்தால் மிகப்பெரிய வெற்றி யோகம். எதிரி காணாமல் போயிடுவான். கடன் இருந்தால் கடனை அடைச்சிடலாம். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருந்ததுன்னா அதில் நல்ல நியாயமான தீர்ப்பு உங்கள் பக்கம் வரும். 6ல் சனி இருப்பது நல்லது. 9ஆம் இடத்தில் குரு இருந்திருக்கிறார். அது 2025 முதல் 2026 ஜூன் வரை குரு 9ஆம் இடத்தில் இருந்த காரணத்தால் இடமாற்றம் ஏதாச்சும் செஞ்சுருப்பீங்க. இப்போ 10ஆம் இடத்தில் குரு வரும்போது தொழில் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பாதிப்புகள் தடைகள் இருக்கும். சுகஸ்தானத்தை குரு பார்க்கும்போது நல்ல சுகபோகங்கள் உங்களுக்கு நன்மை நடக்கும். துலாம் லக்னமாக இருக்கிறவங்க வீடு சம்மந்தப்பட்டது நிலம் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். 5க்கு அதிபதி 4க்கு அதிபதி சனி 6ல் மறைஞ்சனால பூர்வ புண்ணிய பலம் குறையும். அதுவும் இல்லாமல் சொந்த பந்தங்கள் பகை, பூர்வ புண்ணிய கோவிலுக்கு சரியாக செல்லாத நிலை இதெல்லாம் அமையும். நிலம், வீடு, வண்டி, வாகனத்தில் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. இன்று பார்த்தீங்கன்னா மீதி உங்களுக்கு இந்த பெயர்ச்சி வேறு வீடியோவில் விருச்சகம் அதிலிருந்து மீன வரை மற்ற வீடியோவில் போடுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாட்டா ஐபிஎல் 2026 12/4/2026 மதியம் 3:30 மணிக்கு லக்னோவும் குஜராத்தும் மோதுறாங்க. இதில் லக்னோ டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங்கை தான் தேர்வு செய்வாங்க. குஜராத் டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங்கை தான் தேர்வு செய்வாங்க. இதில் வெற்றி பெறக்கூடிய அணி யார் பார்த்தீங்கன்னா குஜராத் அணி இன்று வெற்றி பெறும். 12/4/2026 மாலை 7:30 மணிக்கு மும்பாயும் பெங்களூரும் மோதுறாங்க. இதில் மும்பை அணி டாஸ் வின் பண்ணாங்கன்னா ஃபீல்டிங்கை தான் தேர்வு செய்வாங்க. பெங்களூர் அணி டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங்கை தான் தேர்வு செய்வாங்க. இதில் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த மேட்சில் யார் வெற்றி பெறுவாங்கன்னா பெங்களூர் அணி நல்ல ஒரு வெற்றியை பெறுவாங்க. மற்றும் பல விஷயம் உங்களை பற்றி சொல்கிறேன். உங்களோட ஜாதகம் உங்களை பற்றி இருக்குது. முதல்ல உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்கணுன்னா இந்த நம்பர் அலைங்க. மேலும் பல வெற்றி லாபம் வேணுனாலும் ஜாதகம் பாருங்கள். வணக்கம், உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ்.